வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா மார்ச் 28, 2013 பஞ்சாப்ல வாழ்ந்துட்டு வர்ற 24 வயதான வர்க்கா ராணி அப்படிங்கிறவங்களுக்கும் இங்கிலாந்துல வாழ்ந்துட்டு வர்ற பஞ்சாபை சேர்ந்த 29 வயதான ஜாஸ்வீர் அப்படிங்கிறவருக்கும் பெத்தவங்களுடைய சம்மதத்தோட பஞ்சாப்ல ரொம்பவே கிராண்டா ஒரு கல்யாணம் நடக்குது. மொத்தமா 700 பேர் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறாங்க. ஜாஸ்வீர் இங்கிலாந்தில் இருக்கிற ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து அப்படிங்கிற ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு வராரு. இவரு லீவ்ல தான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கறதால கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே இவர் வேலை செய்யற இடத்துல இருந்து வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வருது. பட் அந்த டைம்ல வர்க்காவுக்கு இங்கிலாந்து போறதுக்கான விசா கிடைக்கல. சோ வர்க்காவை இங்கேயே விட்டுட்டு ஜாஸ்வீர் மட்டும் இங்கிலாந்துக்கு கிளம்பி போய் அவருடைய வேலையில ஜாயின் பண்றாரு. இந்த கேப்ல வர்க்கா விசாக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்காக ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே 5 மாதங்கள் கழிச்சு ஆகஸ்ட்ல இவங்களுக்கு இங்கிலாந்து போறதுக்கான விசாவும் கிடைக்குது. சோ ஆகஸ்ட் 10, 2023 வர்க்கா இங்கிலாந்துக்கு போறாங்க. அதுக்கப்புறமா ஜாஸ்வீர் வர்க்காவை இங்கிலாந்தில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்கள ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறாரு. ஆனா இப்படி இருக்கும் பொழுதுதான் செப்டம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ஜாஸ்வீர் தன்னுடைய மனைவி வர்க்காவை காணோம் அப்படின்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. சோ சந்தோஷமா தன்னுடைய கல்யாண வாழ்க்கையை வாழ போன வர்க்காக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த வீடியோவுடைய கடைசியில போலீஸ்க்கு மட்டும் இல்ல நீங்களே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அடங்கிய ஷாக்கிங் ட்விஸ்டட் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டீடைல்டான கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை. கேஸ் டீடைல்ஸ்க்காக கோர்ட் பேப்பர்ஸ், லீகல் ஸ்டப்ஸ் அப்படின்னு நிறையவே ரிசர்ச் பண்ணணும். இதை ஈஸியா பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற ட்ரிக் தான் ChatGPT-4 மாதிரியான AI டூல்ஸ். 2024 உடைய ஸ்டார்டிங்ல கூகுள், அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனிஸ் அவங்களுடைய எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணாங்க. நிறைய பேர் அதுக்கு காரணம் AI அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அவங்களுக்கு AI எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியல. அதனாலதான் லே ஆஃப்ஸ் நடந்துச்சு. இப்போதைய காலகட்டத்துக்கு உங்களுடைய ஒர்க்குக்கு AI ஸ்கில்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். இவங்க தான் ரஷி. AI மூலமா இவங்களுடைய கெரியர் மற்றும் இன்கம் ரெண்டையுமே வேற லெவல்ல மாத்திட்டாங்க. ChatGPT மூலமா கான்டென்ட் கிரியேட் பண்றது, Zapier டூல்ஸ் மூலமா ஆட்டோமேட் டாஸ்க் அப்படின்னு AI மூலமா 6 டிஜிட்ல இப்ப அவங்களுடைய இன்கம் இருக்கு. இப்ப நீங்களுமே ரஷி மாதிரி ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணலாம். 3 மணி நேர இந்த AI கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஆட்டோமேஷன்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனல் பிராண்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே கத்துக்கலாம். உண்மையை சொல்ல போனா இது ஒரு பெய்ட் கோர்ஸ். ஆனா நம்மளுடைய சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயா தர போறாங்க. அதுவும் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ற 1500 பேருக்கு மட்டும் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜாயின் பண்ணும் பொழுது 5000 ஒருத்துள்ள ஒரு போனஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ரைனிங்ல ஜாப் ஹண்டிங், salary negotiation, advanced data analytics, personal branding, business marketing hacks, இது மட்டும் இல்லாம நீங்க சேல்ஸ், மார்க்கெட்டிங், HR ஆபரேஷன்ஸ், entrepreneur அப்படின்னு எல்லாத்துக்குமே டிசைன் பண்ணப்பட்டது. நானே இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி 20க்குமே மேல AI டூல்ஸை கத்துக்கிட்டேன். சோ ஃப்ரீயா கிடைக்க போகுது அப்படின்னா எதுக்கு சும்மா விடணும். சோ உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்ப வர்க்கா காணாம போன விஷயத்த ஜாஸ்வீர் அவருடைய பேரண்ட்ஸ்க்கும் வர்க்காவுடைய பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுமே கவலைப்பட வேண்டாம், அவ எங்காவது வெளியே இருப்பா, சீக்கிரமா வந்துருவா அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. இப்போ அதுக்கப்புறமா நேரம் இரவு 11 மணியை நெருங்க ஆரம்பிக்குது. அப்ப ஜாஸ்வீருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு சடனா ஒரு மனித உடல் எரியிற மாதிரியான நாற்றம் காத்துல கலந்து வருவதை நோட் பண்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க பெருசா எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாம அத
ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ரொம்பவே நார்மலா எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் ஒரு கிரிமிட்டோரியம் இருக்கு. சோ அடிக்கடி அங்க இறந்த உடல்களை எரிப்பாங்க அப்படிங்கறதால இப்படிதான் ஸ்மெல் வரும். சோ எப்பவும் போல கிரிமிட்டோரியம்ல இறந்த உடலை எரிக்கிறாங்க போல அப்படின்னு அதை சாதாரணமா விட்டுறாங்க. ஆனா இது இவங்க நார்மலா பார்த்துட்டு இருந்தது கொஞ்ச நேரம் வரைக்கும் தான். பிகாஸ் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இவங்க நினைச்ச மாதிரி அன்னைக்கு அந்த கிரிமிட்டோரியம்ல அப்படி எந்த ஒரு இறந்த உடலையுமே எரிக்கல. சோ நெய்பர்ஸ் கிரிமிட்டோரியம்ல எந்த ஒரு இறந்த உடலையும் எரிக்கல அப்படின்னா இது என்ன ஸ்மெல் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்மெல் அவங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாவும் இருந்திருக்கு. சோ அந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியே வந்து அந்த சரௌண்டிங்கை ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஸ்மெல் வேற எங்கிருந்தும் வரல, ஜாஸ்பருடைய வீட்டிலிருந்து தான் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஜாஸ்பருடைய வீட்டுக்கு போய் நீங்க இந்த நேரத்துல என்ன எரிச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாம அது ஒரு மாதிரி வித்தியாசமான வாடை அடிக்குதே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜாஸ்பிரோ, ஓ அதுவா, அது வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எங்க வீட்டில் இருக்கிற கார்டனை கிளீன் பண்ணோம், சோ அந்த குப்பை எல்லாத்தையுமே எரிச்சிட்டு இருக்கோம், அந்த வாசனை தான் இது அப்படின்னு சொல்றாரு. பட் நெய்பர்ஸ்க்கு அவங்களுடைய வீட்டு பக்கத்துல கிரிமிட்டோரியம் இருக்கிறதால மனித உடல் எரியறதுடைய வாசனைக்கும் குப்பை எரியிற வாசனைக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும் இல்லையா? சோ கன்ஃபார்மா அது மனித உடல் எரியிற மாதிரியான வாடை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. பட் அதை பத்தி அப்ப அவங்க யாருமே அவர்கிட்ட பெருசா கேட்கல. எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி சரியா காலை 6 மணி அளவுலேயே நெய்பர்ஸ்க்கு அகைன் ஜாஸ்பருடைய வீட்டிலிருந்து மனித உடல் எரியிற வாடை திரும்பவுமே அடிக்க ஆரம்பிக்குது. இந்த முறை அது தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு அந்த நாற்றம் ரொம்பவே அதிகமா வந்திருக்கு. சோ அப்ப இருந்த சிச்சுவேஷன் அவங்களுடைய மனசுக்குள்ள இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியல அப்படின்னாலும், ஆனா கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை வரவழைக்குது. சோ உடனடியா அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஜாஸ்பருடைய வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி சொல்லி அதிகாலை நேரத்துல என்ன எரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜாஸ்பர் நெய்பர் கிட்ட என்ன சொன்னாரோ அதையே தான் போலீஸ் கிட்டையும் சொல்றாரு. அப்ப போலீஸ் ஓகே அதை நாங்க பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜாஸ்பர் அது வெறும் குப்பை தான், நீங்க பாக்குற அளவுக்கெல்லாம் அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பட் போலீஸ் இட்ஸ் ஓகே, அது குப்பையா இல்லையா அப்படிங்கறத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கார்டனுக்கு போறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த கார்டன்ல அவர் சொன்ன மாதிரியே குப்பை தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க குப்பையை கொளுத்த யூஸ் பண்ற இன்சினரேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு டிவைஸ் இருக்கிறதும் அதுக்குள்ள இருந்து தான் அந்த புகை வருது அப்படிங்கறதையும் பாக்குறாங்க. இருந்தாலும் ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் அந்த இன்சினரேட்டருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக மூடியை ஓபன் பண்றாங்க. அப்படி அதை ஓபன் பண்ணவங்க ஒரு செகண்ட் அப்படியே அதிர்ச்சியில ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. பிகாஸ் அதுக்குள்ள அவங்க பார்த்தது மரக்கட்டையோ குப்பையோ இல்ல, சதைகள் முழுசா எரிஞ்சு போன நிலைமையில வெறும் எலும்புகளா மட்டும் இருக்கிற முழு மனித உடல். அது பார்க்கிறதுக்கு ஒரு கருப்பைக்குள்ள குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி உடம்பெல்லாமே சுருட்டி வச்ச மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கு. இத பார்த்த அடுத்த செகண்டே ஜாஸ்பரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. உடனடியா ஃபாரன்சிக் டீமும் கிரைம் சீனுக்கு வரவழைக்கப்பட்டு அந்த இன்சினரேட்டருக்குள்ள இருந்த பாடி ரிமைன்ஸை வெளியெடுக்கிறாங்க. உடல் முழுவதுமே முழுசா எரிஞ்சிட்டதால வெறும் எலும்புகளை மட்டும் வச்சு இறந்து போனது பெண்ணா அல்லது ஆணா அப்படிங்கறத ஃபாரன்சிக் டீமால அப்ப கண்டுபிடிக்க முடியல. பட் அதற்கான வழியுமே அந்த இன்சினரேட்டருக்குள்ளேயே கிடைச்சது. அதுக்குள்ள இருந்து அந்த இறந்த உடலை எடுக்கும்போது கூடவே சில பொருட்களையும் ஃபாரன்சிக் டீம் எடுத்தாங்க. அது ஒரு கோல்டு பிரேஸ்லெட், ஜேவி அப்படிங்கிற லெட்டர் பதிச்ச ஒரு கோல்டு ரிங் அண்ட் கடைசியா ஒரு கோல்டு நெக்லஸ். சோ மை டியர் எஸ்டிஐ, நீங்க எல்லாருமே கஸ் பண்ண மாதிரி அது காணாம போன ஜாஸ்பருடைய மனைவி வர்க்கா உடையதுதான். சோ இப்ப போலீஸ் ஜாஸ்பர் கிட்ட உடனடியா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ஜாஸ்பர் தான் வர்க்காவை கொலை பண்ணா அப்படிங்கறத அவனுடைய வாயாலேயே ஒத்துக்கிறான். ஆல்சோ எதுக்காக இந்த கொலையை பண்ண அப்படின்னு அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்யாணமாகி இங்கிலாந்துக்கு வர்க்கா வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே எல்லா இடங்களையுமே சுத்தி பார்த்து அவங்களுடைய வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் ஜாஸ்பருக்கு வர்க்கா தன்னை கல்யாணம் பண்ணதற்கான உண்மையான காரணம் தெரிய வருது. வர்க்கா கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாம ரொம்பவே ஃப்ரீடமா வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க. பட் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் சுத்தமா கிடைக்கல. சோ வர்க்கா எப்படி இதுக்கு ஒரு வழியை யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது தான் இவங்க
அவங்களுடைய ஃபேமிலிக்கு மேட்ரிமோனி மூலமா ஜாஸ்வீர் அறிமுகமாகறாரு. அவரு இங்கிலாந்துல வேலை பார்க்கறாரு அப்படிங்கறதும் வர்க்காவுக்கு தெரிய வருது. அப்ப வர்க்கா நம்ம ஜாஸ்வீரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நம்மளும் அவர் கூட இங்கிலாந்துக்கு போவோம், அப்படி அங்க போனா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ரொம்பவே ஃப்ரீடமா வாழலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சோ அதுக்காக தான் ஜாஸ்வீரை கல்யாணம் பண்ண அவங்க ஒத்துக்கிறாங்க. சோ வர்க்கா ஜாஸ்வீர் கிட்ட இங்கிலாந்துக்கு வர்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண, மத்தபடி எனக்கு இந்த ஃபேமிலி லைஃப்ல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஜாஸ்வீர் அப்படியே ஆடி போயிருக்கான். அது மட்டும் இல்லாம வர்க்கா நான் நினைச்ச மாதிரியே இப்ப இங்கிலாந்துக்கும் வந்தாச்சு, சோ இனிமே எனக்கு நீ தேவையில்லை, உடனடியா எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு ஜாஸ்வீர் கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. பட் ஜாஸ்வீரோ அதுக்கு சுத்தமா ஒத்துக்கல. அப்ப இருந்தே இந்த டாபிக்கால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. அப்படிதான் 2013 செப்டம்பர் 12 அன்னைக்கு காலையிலையும் வர்க்கா ஜாஸ்வீர் கிட்ட டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு சண்டை போடுறாங்க. ஜாஸ்வீரும் எப்பவும் போல டிவோர்ஸ் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுல வாக்குவாதம் முத்தி போய் கோபமடைஞ்ச வர்க்கா ஜாஸ்வீரை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப சடனா ஜாஸ்வீருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வருது. சோ ஜாஸ்வீர் அவனையே அறியாம பக்கத்துல இருந்த வேக்கம் கிளீனர் பைப் எடுத்து அதை வச்சு வர்க்காவுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதுல அந்த இடத்திலேயே வர்க்கா மூச்சு திணறி இறந்து போறாங்க. அப்ப கோபம் குறைஞ்சு நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஜாஸ்வீருக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதே புரிய வந்திருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே முகம் எல்லாமே வியர்க்க ஆரம்பிக்குது, கை கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், நம்ம லைஃபே முடிஞ்சது, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். இது வெளியில தெரிஞ்சாதானே நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சவன் அப்போ இந்த கொலைய யாருக்குமே தெரியாம மறைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு முதல் வேலையா வர்க்காவுடைய உடலை யாருக்குமே தெரியாத மாதிரி டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் கார்டன்ல இருக்கிற இன்சினரேட்டர் அவனுக்கு ஞாபகம் வருது. சோ அதுக்குள்ள அந்த இறந்த உடலை வச்சு குப்பையோட குப்பையா அவங்களை எரிச்சுட்டா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு பிளான் பண்றான். பட் எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கும் பொழுது அதை பண்ணா அவங்களை எரிக்கும் பொழுது அதிலிருந்து வர்ற வாசனை நெய்பர்ஸ் எல்லாருக்குமே டவுட்டை ஏற்படுத்தும் அப்படிங்கறதால எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா அதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அது மட்டும் இல்ல, வர்க்கா அன்னைக்கு வீட்லயே இல்லாத மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு இன்னுமே சான்ஸ் அதிகமாயிரும் அப்படின்னு நினைச்சாவன் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய மனைவியான வர்க்கா மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்திருக்கான். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் பிளான் பண்ண மாதிரி நெய்பர்ஸ் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலை இன்சினரேட்டருக்குள்ள வச்சு கூடவே சில மரக்கட்டைகளையும் போட்டு எரிச்சேன். ஆனா நான் மாட்டிக்கிட்டேன், இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு அன்னைக்கு நடந்த விஷயங்களை போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறான் ஜாஸ்வீர். இந்த கன்ஃபெஷனை கேட்ட எத்தனையோ வழக்குகளை பார்த்த போலீஸ்க்கு ஜாஸ்வீர் சொன்ன இந்த கன்ஃபெஷன்ல சில முரண்பாடுகள் இருக்கிறத ரொம்ப சீக்கிரமாவே உணர ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொன்னதுல உண்மையும் இருக்கு, ஆனா கூடவே பொய்யும் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. பிகாஸ் அவனுடைய நெய்பர்ஸ் கிட்ட வர்க்காவை பத்தி விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வர்க்கா ரொம்பவே நல்ல பொண்ணு, இங்க வந்த கொஞ்ச நாள்லயே எங்க கூட நல்லா ஜெல் ஆகிட்டா, அவ ஜாஸ்வீர் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருந்தா அப்படிங்கறத நாங்க கூட பார்த்திருக்கோம். அதை பார்க்கும் பொழுது விசாக்காக கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு ஒருத்தர் கூட இவ்வளோ அஃபெக்ஷனோட இருப்பாங்களா அப்படிங்கறத எங்களால சுத்தமா நம்ப முடியல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர்க்கா அப்படியெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் போலீஸ்க்கு ஃபாரன்சிக் டீம் ஜாஸ்வீருடைய வீட்டிலிருந்து அவனுடைய ஐபேடை ரெக்கவர் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்படி அந்த ஐபேடை அனலைஸ் பண்ணதுலையும் ஜாஸ்வீருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்கிட்ட விசாரிச்சதுலையும் அவனை பத்தின ஒரு வியர்டான உண்மை போலீஸ்க்கு தெரிய வருது. அது என்ன அப்படிங்கறத பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். ஸோ கண்ணு முன்னாடி இந்த ரெண்டு விஷயமும் இருக்கும்போது கண்ணை மூடிட்டு போலீஸால ஜாஸ்வீர் சொன்ன கதையை கொலைக்கான காரணமா ஏத்துக்க முடியல. அவன் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்ப மறுபடியுமே பல கேள்விகளோட போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலையே மாத்துறாங்க. இந்த முறை இதுக்கு மேல மறைக்க முடியாது அப்படின்னு வர்க்காக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜாஸ்வீர் கொடுத்த உண்மையான கன்ஃபெஷன் இதுதான்.
இந்த கதை 15 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அப்ப ஜாஸ்பருக்கு 14 வயசு இருக்கும். ஒரு டீனேஜரா ஸ்கூல் படிக்கும் பொழுது ஜாஸ்பருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட வயசுல இருக்கிற பொண்ணுகளை பாக்குறது, சைட் அடிக்கிறது அப்படின்னு டீனேஜுக்கே உரிதான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க கூட இருந்த ஜாஸ்பருக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அப்ப வரல. அப்ப ஜாஸ்பர் ஓகே கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா நம்மளுக்குமே அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அந்த டைம்ல அதை பெருசாவும் எடுத்துக்கல. பட் அவனுடைய டீனேஜே முடிஞ்ச அப்புறமா கூட ஒரு ஆணுக்கான எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே அவனுக்குள்ள வரல. அப்பதான் ஜாஸ்பருக்கு தன்னை பத்தின ஒரு கசப்பான உண்மை தெரிய வருது. அது என்ன அப்படின்னா ஜாஸ்பர் ஒரு ஹோமோசெக்சுவல், அவன் ஒரு கே. இதை பத்தி தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்து ஜாஸ்பர் அதை அவன் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்சிடுறான். அவன் ஒரு கே அப்படிங்கறதால ஆண்கள் மேலதான் அவனுக்கு அட்ராக்ஷன் இருந்திருக்கு. பட் நம்ம ஊர்ல கே கல்ச்சர் தீண்டத்தகாத ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்க அப்படிங்கறதால அவனுடைய ஆசையை அவனுக்குள்ளேயே மூடி வச்சுட்டு இருந்திருக்கான். அப்பதான் ஜாஸ்பருக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கே கல்ச்சர் ரொம்பவே நார்மல் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்பத்திலிருந்தே ஃபாரினுக்கு போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே படிப்பு முடிஞ்சதுமே இங்கிலாந்துல வேலை கிடைச்சு அங்கேயே செட்டிலும் ஆகிறான். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற கே கிளப்ல மெம்பர் ஆகி ஒரு கே பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப் கிடைச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த சமயத்துல தான் இங்க இந்தியால அவனுடைய பேரண்ட்ஸ் கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஜாஸ்பர் அவனால முடிஞ்ச வரைக்குமே அதை மறுத்துட்டே வந்திருக்கான். பட் ஒரு அளவுக்கு மேல அவனுடைய ஃபேமிலியுடைய பிரஷரை தாங்க முடியாததால மேரேஜுக்கு ஒத்துக்கிறான். ஜாஸ்பர் சுத்தமா விருப்பமே இல்லாம தான் இந்தியாவுக்கு வரான். பட் பொண்ணுங்களையே பிடிக்காத ஜாஸ்பருக்கு வர்க்காவை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சு போய் அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா இன்ட்ரோல பார்த்த மாதிரி அவன் இங்கிலாந்துக்கு திரும்ப போறான். 5 மாதங்கள் கழிச்சு வர்க்காவும் இங்கிலாந்துக்கு போறாங்க. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு வர்க்கா ஜாஸ்பர் கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே உண்மையில அவங்க சந்தோஷமா இல்ல. பிகாஸ் என்னதான் ஜாஸ்பர் வர்க்காவை புடிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு கே அப்படிங்கறதால பிசிக்கலா அவனுக்கு வர்க்கா மேல எந்த ஒரு அட்ராக்ஷனுமே தோணல. சோ ஒரு நியூலி மேரிட் கப்புள்குள்ள நேச்சுரலாவே இருக்கிற எந்த ஒரு பிசிக்கல் இன்டிமேசியும் அவங்க 2 பேர்த்துக்கும் நடுவுல இல்லாம போகுது. ஆரம்பத்துல வர்க்காவும் இதை பெருசா கண்டுக்கல. ஆனா பல நாள் ஆகியுமே அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டும் ஏற்படல. அப்பதான் வர்க்காவும் அதை ஒரு ப்ராப்ளமா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்பெல்லாமே வர்க்கா அந்த பேச்சை எடுக்கிறாங்களோ அப்பெல்லாமே ஜாஸ்பர் அந்த பேச்சை மாத்த ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் செப்டம்பர் 12ஆம் தேதி வர்க்கா ஆக்சிடென்டா ஜாஸ்பருடைய ஐபேட பாக்குறாங்க. அதுல ஜாஸ்பர் ஒரு ஆண் கூட இன்டிமிசியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த நிமிஷம் தான் அவங்களுக்கு ஜாஸ்பர் ஒரு கே அப்படிங்கிறது தெரிய வருது. ஜாஸ்பர் கிட்ட அதை பத்தி கேட்கும் பொழுது அவனுமே ஆமா அப்படின்னு ஒத்துருக்கான். இதனால கோபமான வர்க்கா என்னுடைய வாழ்க்கையே அழிச்சிட்டே எனக்கு உடனடியா டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இத பத்தி உடனடியா நான் நம்ம 2 பேருடைய வீட்லயுமே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலுமே அதுக்கான காரணம் தான் கே அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சா எல்லாருமே நம்மள கேவலமா பாப்பாங்க அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். சோ இத வெளியே போக விடக்கூடாது அப்படின்னு வர்க்கா கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா வர்க்காவோ அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதால அவனுக்கு தோணுன ஒரே வழி வர்க்கா இங்கிருந்து வெளியே போக கூடாது அப்படிங்கிறது தான். அதனால முன்னாடியே பார்த்த மாதிரி வர்க்காவை வேக்கம் கிளீனர் பைப்பால கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு அவனுடைய உண்மையான கன்ஃபெஷனை ஜாஸ்பர் சொல்லி முடிக்கிறான். இப்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போகுது. ஜாஸ்பர் கொடுத்த கன்ஃபெஷன் அடிப்படையா வச்சு கொலை பண்ணது, அதை மறைக்க ட்ரை பண்ணது அப்படின்னு 2 வழக்கின் கீழே அவனுக்கு 21 வருடங்கள் பரோல் இல்லாத கடுங்காவல் தண்டனையை கொடுக்கறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்த இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆக்காம ஈஸியாவே சால்வ் பண்ணிருக்கலாம். அதான் ஜாஸ்பர் இங்கிலாந்துல அவனுக்கு பிடிச்ச லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தானே. சோ இந்தியால யாரு என்ன நினைச்சா என்ன அப்படின்னு இங்கிலாந்துலயே அவனுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்திருக்கலாம். இல்ல அப்படின்னாலும் கூட ஓகே அப்பா அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட இந்த விஷயம் தெரிஞ்சு வர்க்கா டிவோர்ஸ் கேட்கும்போது சூப்பர் அப்படின்னு இதையே ஒரு காரணமா வச்சு இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சா என்ன அப்படின்னு அகைன் அவனுடைய பழைய கே லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருக்கலாம். பட் எது வெளியே தெரிஞ்சா அசிங்கமாயிரும் அப்படின்னு நினைச்சானோ அது மட்டும் இல்லாம கூடவே கொலை செஞ்சதுக்காக ஜெயில கம்பி நீட்டு இருக்கிறத இப்ப யாருமே அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? சோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை விட அந்த டெசிஷன்ல நம்மளுடைய கம்ஃபர்ட் அதுல இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்திருந்தா ஜாஸ்பர் அவனுடைய கே லைஃபை என்ஜாய் பண்ணிருப்பான். வர்க்கா
அம்மாவும் இந்நேரம் வேற ஒரு லைஃப்ல நல்லா இருந்திருப்பாங்க. இதுதான் இந்த கேஸ்ல என்னுடைய பிஓவி, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மை டியர் எஸ்டிஏ ஹெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கே கலாச்சாரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது இயற்கையா வர்றதால அதை நம்ம மாத்த முடியாது, நம்ம தான் அதுக்கு மாறிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாமே இங்க வந்துருச்சு, அதுல ஒண்ணுதான் இது, நம்ம நாட்டுக்கு இது ஒரு சமூக சீர்கேடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.